ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு டெக் தமிழன் சேனல். இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் பர்வியூ என்றால் என்ன அண்ட் அந்த பர்வியூ வந்து ஒரு புது போர்ட்டலாக சில சேஞ்சஸ்லாம் உண்டு பண்ணியிருக்காங்க மைக்ரோசாஃப்டில். ஸோ அதை பற்றி நம்ம குயிக்காக ஒரு சின்ன டெமோ ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் பர்வியூ அப்படின்றது அந்த போர்ட்டில் நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் பர்வியூ அப்படின்னு சொல்கிறோம். பட் மைக்ரோசாஃப்ட் பர்வியூ ஆக்சுவலாக அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டேட்டா கம்ப்ளைன்ஸ், டேட்டா ப்ரொடெக்ஷன், ஒரு நம்ம அன்றாடம் ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு லார்ஜ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுற டேட்டாஸை வந்து எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுக்கு எப்படி ப்ராப்பராக செக்யூர் பண்ணுறது, எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக. ஸோ இது வந்து ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா டேட்டா வந்து மேசிவாக இருக்குது எல்லா ஆர்கனைசேஷனும், இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு இமெயில்ஸ், அதுவே வந்து நம்ம டேட்டான்னு தான் சொல்கிறோம். ஒரு ஃபைல்ஸாக இருக்கட்டும், அதுவும் டேட்டா தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அதுவுமே டேட்டா தான். ஸோ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து டேட்டா தான். சரிங்களா? ஸோ அந்த டேட்டா வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்துக்கும் தான் வந்து நம்ம இந்த பர்வியூ போர்ட்டலை முழுக்க முழுக்க பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து குறிப்பிட்ட சில ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஒன்று டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன். ஸோ உங்களோட டேட்டாஸ் வந்து தெரியாமல் நீங்கள் டெலீட் பண்ணாலும் உங்களோட சிஸ்டம்ல இருந்து கம்ப்ளீட்டாக பெர்மனன்ட் டெலீட் ஆகாமல் அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பர்வியூ போர்ட்டலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறவருக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தெரியும். ஸோ எப்படி வந்து நம்ம இந்த ரிட்டென்ஷன் பீரியட் செட் பண்ணுறது. ஸோ ரிட்டென்ஷன் பீரியட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு ஒரு டேட்டா வச்சுக்கிறது, இல்லை ஒரு 15 இயர்ஸ்க்கு வச்சுக்கிறது, இல்லை ஒரு நம்ம வந்து டெலீட் பண்ணாலும் அந்த டேட்டா வந்து ஒரு பை டிஃபால்ட் மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் கொடுக்குறாங்க. அவங்களோட ரீசைக்கிள் பின்னில் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 90 டேஸ் பர்ஜிங் இதில் இருக்கும். ஸ்டில் வி கேன் ரிட்ரீவ். பட் அதையும் மீறி போனால் இட் வில் பி பெர்மனன்ட்லி டெலீட்டட். பட் அந்த விஷயத்தையும் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டேட்டா வந்து பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகாத அளவுக்கும் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷனில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ரொடெக்ஷன், ஒரு டேட்டாஸ்க்கும் வந்து சம் சென்சிட்டிவ் லேபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சில ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து ஹைலி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம், இல்லைங்களா? ஸோ அந்த ஹைலி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை எப்படி பாதுகாப்பான முறையில் நம்ம வந்து பரிமாறுறது, அதாவது ஒருத்தர் ஒரு இமெயில் அட்ரஸ்லேருந்து இன்னொரு இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்புறதோ, இல்லை ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு அனுப்புறதோ, இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பாதுகாப்பாக செக்யூராக பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம இந்த பர்வியூ போர்ட்டலில் பண்ணலாம். ஸோ பர்வியூ அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். எப்படி ஒரு பாலிசி செட் பண்ணுறது, இல்லை எப்படி ஒரு லேபிளிங் செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி யூசர்ஸ் எஃபிஷியண்ட்டாக அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி டேட்டாஸை வந்து மேனேஜ் பண்ணுறது அண்ட் அதை எப்படி மானிட்டர் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே தான் வந்து இந்த பர்வியூவில் நம்ம பார்க்குற விஷயங்கள். அண்ட் இதில் இன்னொரு பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு விசிபிலிட்டி கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா விசிபிலிட்டி நல்லாவே இருக்கும். எப்படி அந்த டேட்டாஸை பயன்படுத்தணும், எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றது. அது இல்லாமல் எண்ட் யூசர்ஸ், அதாவது யூசராக இருக்கிறவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சில ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோமே, நீங்கள் வந்து ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம்னு வச்சுங்களேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ரிசோர்ஸஸ் நிறைய பார்ப்பீங்க. ஸோ அதுலேயே வந்து நீங்கள் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் இந்த ரிசோர்ஸ் ப்ரொஃபைல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நீங்கள் அதை வந்து இந்த லேபிளிங் மூலிமா டேக் பண்ணி அதை வந்து செக்ரிகேட் பண்ணலாம். ஸோ இதை சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப், இந்த சிஸ்டம்ஸ்லாம் இல்லாததுக்கு முன்னாடி நிறைய ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் தான் வச்சுருப்போம், இல்லைங்களா? ஃபைலாக இருக்கும். அண்ட் அதை வந்து நம்ம ஒரு ரேக்கில் அடுக்குவோம். அண்ட் ஒரு ரேக்குக்கும் ஒரு லேபிள் மாதிரி ஒரு நேம் எழுதுவோம் மேலே. இது வந்து இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், இது வந்து இந்த வருஷத்துது, இது வந்து இந்த வருஷத்துது அப்படின்லாம். ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த பர்வியூ போர்ட்டல் மூலிமா நம்ம வந்து டைரெக்டாக வந்து இந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் அடுக்குறோம். வேற எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. என்ன அது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, இல்லைங்களா? ஃபைலாக இருக்கட்டும், அந்த பேப்பர் எல்லாமே. இது வந்து கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் பேசிஸில் நம்ம வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு லேப்டாப்லேயே அப்படியே லேபிள் கிரியேட் பண்ணி அந்தந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு டேக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த பர்வியூவில் ஈஸியாகவே மேனேஜ் பண்ணலாம். ஸோ அதுதான் இதோட ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவோட மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்வியூ போர்ட்டல் வந்து சில மாற்றங்கள் உண்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாற்றங்கள் என்ன, அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டேரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவோட கம்ப்ளீட் டெமோ பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மைக்ரோசாஃப்ட் ஓட ஜென்ரல் போர்ட்டலில் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம அட்மின் டேப் பார்க்குறோம்.
ஸோ இந்த அட்மின் டேப்பை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த அட்மின் போர்ட்டலானது டிஸ்ப்ளே ஆகும், விச் மீன்ஸ் எனக்கு அட்மின் ஆக்சஸ் இருக்கிறத தொட்டு என்னால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. ஸோ அடுத்தது நம்ம வந்து கம்ப்ளைன்ஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த பர்வியூ போர்ட்டல் அப்படின்றதே முழுக்க முழுக்க டேட்டா கம்ப்ளைன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இல்லைங்களா, அதுதான் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதில் வந்து கம்ப்ளைன்ஸ் இருக்குது, நம்ம கம்ப்ளைன்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த பர்வியூ போர்ட்டலானது ஓப்பன் ஆகும். ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் நியூ மைக்ரோசாஃப்ட் பர்வியூ போர்ட்டல் அப்படின்ற அந்த டேஷ்போர்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஏன்னா இப்போ அந்த சேஞ்சஸ் உண்டு பண்ணியிருக்கிறத தொட்டும் மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த டிஃப்ரென்சியேஷன் காட்டுறாங்க. ஸோ கிளாசிக் போர்ட்டல் எப்படி இருக்கும், நியூ போர்ட்டல் எப்படி இருக்கும், அண்ட் நியூ போர்ட்டலில் நான் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அடிஷ்னலாக அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் 365 அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வேறு சில அப்ளிகேஷனையும் இதில் இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ வேறு சில தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன், ஸோ நீங்கள் மேலே பார்த்தீங்கனாலே AWS இருக்குது, அஷ்யூர் இருக்குது, அண்ட் ஸோ இந்த மாதிரி அதர் காம்பனன்ட்ஸ், அதாவது அதர் காம்படிட்டர்ஸோட அப்ளிகேஷன்ஸையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அதுதான் இந்த பர்வியூவோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி, அண்ட் அதை தான் வந்து இந்த சேஞ்சஸையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் கெட் ஸ்டார்டட் கொடுத்தோன்னே உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும், அண்ட் அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ நான் இந்த வீடியோவில் என்னால் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் காட்ட முடியல. நான் ஆல்ரெடி இப்போ நான் உங்களுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ஆர்டிக்கல் காட்டுறேன் இல்லைங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் அந்த மைக்ரோசாஃப்ட் போர்ட்டல் போனீங்கன்னா உங்களோட அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு லிங்க் பண்ண சொல்லுவாங்க இந்த பர்வியூ போர்ட்டலோட. ஸோ இதை லிங்க் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ரிசோர்ஸஸ், நீங்கள் என்னென்ன ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. ஸோ பர்வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் லைசன்ஸ் 365 E5 ஆர் E3 ஆர் A5 A3 இந்த மாதிரி லைசன்சஸ் இருந்தாலே நம்ம வந்து பர்வியூவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன். ஸோ எனக்கு வந்து நான் மைக்ரோசாஃப்டோட லைசன்ஸே இல்லை, எனக்கு மைக்ரோசாஃப்ட் 365 லைசன்ஸே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்டில் யூ கேன் ஆக்சஸ். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் பே அஸ் யூ கோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து இந்த அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தால் போதும். அந்த அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷனை மட்டும் நீங்கள் லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பர்வியூவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன் மட்டும் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு ஒரு பில்லிங் வரும். ஸோ அது வந்து பே அஸ் யூ கோ பேசிஸில் வரும். நீங்கள் இப்போ ஒரு அஷ்யூர் ரிசோர்ஸஸ் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு பே அஸ் யூ கோ பேசிஸில் வருதோ அதே தான் இப்போ பர்வியூலையும் கொண்டு வர போகிறாங்க. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் வந்து பே அஸ் யூ கோ, பர்வியூ பே அஸ் யூ கோ அப்படின்ற ஒரு ப்ராசஸை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுதான் இது நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். மற்றபடி இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்க எல்லா விஷயங்களுமே இருக்குது, விச் இஸ் டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன் இருக்குது, டேட்டா லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ப்ரொடெக்ஷன், அப்புறமா கம்ப்ளைன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் மானிட்டர் பண்ணுறது எல்லாமே ஆஸ் யூஷுவல் சேம். ஒன்லி திங் போர்ட்டலை வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷனை முக்கியமாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் லிங்க் பண்ணும்பொழுது நீங்கள் யூஸ் பண்ணுற ரிசோர்ஸஸ் எல்லாத்துக்குமே இனிமேல் பில்லிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வராங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ண தொட்டு என்னால் இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேட்கும் நீங்கள் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ண போகிறீங்க, அண்ட் அதுக்கு ஆட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன், சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி, டெனன்ட் ஐடி அதெல்லாம் கேட்கும். நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரோ ஐடி, ரோல் குரூப்ஸ், ஸோ இது எல்லாமே நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளாசிக் போர்ட்டலையும் இதே தான் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம் இதெல்லாம் புதுசோ அப்படின்ட்டு. ஒன்லி திங் அவங்க கொஞ்சம் மாடுலேட் பண்ணியிருக்காங்க அந்த வியூ, நீங்கள் பார்க்குற அந்த கிராஃபிக்கல் வியூவை வந்து கொஞ்சம் மாடுலேட் பண்ணி ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாமே சேம் தான். நீங்கள் என்ட்ரோ ஐடி பார்க்கலாம், ரோல் குரூப்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக கனெக்டர்ஸ், டேட்டா கனெக்டர்ஸ்ன்னு ஆட் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் பை டிஃபால்ட்டாகவே அவங்க நிறைய தேர்ட் பார்ட்டி கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கனெக்டர்ஸையும் பர்வியூவில் ஆட் பண்ணலாம். விச் மீன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்னர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸாக இருந்தாலும் அதை இன்டெகிரேட் பண்ணி அது மூலிமா ஸோ இந்த பாலிசிஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணும்பொழுது அந்த டேட்டாஸும் இது மூலிமா ப்ரொடெக்ட் பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணப்படலாம். ஸோ அதெல்லாம் தான் வந்து மெயின் மோட்டிவே இருக்குது. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட்டுன்ற அந்த பர்டிகுலர் சர்வீசஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் இதோட ஸ்கோப்பை ரொம்ப எலாபரேட் பண்ணி மைக்ரோசாஃப்ட் மட்டும் இல்லாமல் அஷ்யூர், மற்ற தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ், அமேசான், AWS, GCP இந்த மாதிரி வேறு சில அப்ளிகேஷன்ஸையும் இன்டெகிரேட் பண்ணி அதையும் வந்து அந்த டேட்டாஸ்க்கும் வந்து இந்த DLP பாலிசிஸ் எல்லாத்தையுமே டிப்ளாய் பண்ணி அந்த டேட்டா கம்ப்ளையன்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் ஒரே ஒரு காமன் டேஷ்போர்டில் மானிட்டர் பண்ணுற அளவுக்கு
இந்த பர்வியூவோட ஸ்கோப்பை எலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். மைக்ரோசாஃப்ட் 365 லைசன்ஸ் இல்லை, நான் வந்து ஒரு AWS என்விரான்மெண்ட், எனக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் 365 லைசன்ஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஐ திங்க் நீங்கள் வந்து அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுக்கணும். அண்ட் அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷனை எடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த பர்வியூ பே ஆஸ் யூ கோ ப்ராசஸில் நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்னென்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பில்லிங் ஜென்ரேட் ஆகும். அண்ட் தட்ஸ் இட் மக்களே. இதுதான் வந்து இந்த பர்வியூவில் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்க ஒரு மிகப்பெரிய மாற்றம். விச் மீன்ஸ் எல்லா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸையும் இயர் ஆஃப்டர் நீங்கள் வந்து உங்கள் பர்வியூ போர்ட்டலில் கனெக்ட் பண்ணி அண்ட் பே ஆஸ் யூ கோ பேசிஸில் யூ கேன் ஸ்டார்ட் யூஸிங் இட். ஓகே, ஸோ வேறு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த பர்வியூ ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து இந்த கோபைலட் ஃபீச்சர்ஸையும் ரொம்ப க்ளோஸாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் கோபைலட் ரிலேட்டட் வீடியோவையும் நான் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.